ஹலோ எவ்ரிவன் 100 Days of Video சேனல்ஸில் இன்றைக்கி டே 37. இன்றைக்கி வந்து ஒரு பேக் டாக் சீரிஸ் பார்க்குறோம். அதுக்கு வந்து எல்லோ கலர் ஜெல்லி பீட்ஸ் எடுத்திருக்கேன். எலாஸ்டிக் ஒயர் இல்லை நைலான் ஒயர் எது வேணால் எடுத்துக்கலாம். நம்ம அதுக்குள்ளே வந்து ஒரு 14 to 15 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ பீட்ஸ் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், எவ்வளோ சைஸ் வேணுமோ. ஸோ பீட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நான் ஆல்ஃபபெட் கே போட்ட ஆல்ஃபபெட் சாம் எடுத்திருக்கேன். ஸோ எவ்வளோ வேணுமோ அந்த ஒயர் மட்டும் யூஸ் பண்ணிட்டு மீதி எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து இந்த கே ஆல்ஃபபெட்டில் இருக்க சாமை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட் ஆட் பண்ணுறோம். ஸோ நாட் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ கே ஆல்ஃபபெட் வந்து ஜம்ப்ரிங்ஸோடு ஆட் பண்ணியிருக்கேன். ஜம்ப்ரிங்ஸ் கூட ஐபின்னும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே வந்து ஒயிட் கலர் பவு ஆட் பண்ண போகிறோம். ஸோ நாட் போட்டதுக்கப்புறம் நம்ம ஐபின் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பீட்ஸ்குள்ளே வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்லை. ஸோ எக்ஸ்ட்ரா ஒயரை கட் பண்ணிவிட்டு அந்த ஐபினை வந்து ஒயிட் கலர் பவு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு ஹூக் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே ஜம்ப்ரிங்ஸ் வச்சுட்டு மொபைல் டேக் இருக்குல்ல, அதோட டேக்கில் வந்து நம்ம ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணி நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டேக்கை ஆட் பண்ணிக்க போகிறோம், அந்த சாம்ஸை. ஸோ டைட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட மொபைல் டேக் இல்லைனா பேக் சாம் எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் வேணுன்னா மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். So thank you for watching.